ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் 77வது குடியரசு தின விழாவில் ட்ரோன்கள் உள்ளிட்ட தொலைவிலிருந்து இயக்கப்படும் விமான அமைப்புகளை சென்னை பெருநகர காவல் எல்லையில் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக முதல்வர் இல்லத்திலிருந்து மெரினா கடற்கரை வரையில் செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பிரிவு 163 ஆணையின்படி பிப்ரவரி 18ஆம் தேதி வரை இந்த தடை நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வழிபாட்டு தலங்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் தடையில்லா சான்று தேவையில்லை என விலக்களித்து தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கலாநிதி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மதம் சார்ந்த கட்டடங்களுக்கு ஆட்சியரின் தடையில்லா சான்றை வலியுறுத்தாமல் திட்ட அனுமதி வழங்கப்படும் என வீட்டு வசதித்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. விசாரணையில் நீதிபதிகள் அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்ததோடு மனு குறித்து வீட்டு வசதி தொழில் செயலாளர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். இனி புதிதாக அரசு பணிகளில் சேருவோருக்கு மட்டுமே தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை வழங்கப்படும் என்ற சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தாக்கல் செய்தார். கடந்த 2010ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்தின்படி ஒருவர் ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் அனைத்து நேரடி பணி நியமனங்களிலும் முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்கள் தமிழ் வழியில் பயின்றவர்கள் என்ற பிரிவின் கீழ் முன்னுரிமை பெற தகுதியற்றவர்கள் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை தெளிவுபடுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட முன்வடிவு பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரிக்கோழி வளர்ப்பில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். கரிக்கோழி கிலோவுக்கு 20 ரூபாய் தர வேண்டும், காப்பீடு வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கரிக்கோழி விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஏற்கனவே ஜனவரி 21ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். வரலாற்று சூழலியல் மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் கருதி மாமல்லபுரம், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையத்தை அமைப்பதற்கான சட்ட முன்வடிவு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தாக்கல் செய்த சட்ட முன்வடிவில் எந்த ஒரு பகுதியையும் சிறப்பு மேம்பாட்டு பகுதியாக அறிவித்து அதற்கு சிறப்பு மேம்பாட்டு ஆணையம் அமைக்க அரசுக்கு அதிகாரம் வழங்க இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக மாமல்லபுரம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளை மேம்படுத்த சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அந்த ஆணையம் சிறப்பு முதன்மை திட்டத்தை தயாரிக்கும் என்றும் அந்த சட்ட முன்வடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கமல்ஹாசன் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்கும் ECI நெட் எனும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வாக்காளர் பதிவு, வாக்காளர் பட்டியல் தேடல் உள்ளிட்ட சேவைகளை இந்த தளத்தில் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்புகளால் இந்தியாவின் ஜவுளி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். செயலற்று கிடக்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அமெரிக்காவுடன் பிரதமர் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக நாட்டின் போர் வியூக செயல்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முப்படைகளையும் ஒருங்கிணைக்கும் ரன்பூமி வியூக ரச்னா என அழைக்கப்படும் போர் வியூகத்தை பிரதிபலிக்கும் ஊர்திகள் இடம்பெற உள்ளன. போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா, யுக்ரைன் பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை அபுதாபியில் தொடங்கியுள்ளது. தான் தொடங்கிய போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா தயாராக வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். நீண்ட ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு முதல் பெருமாள்பட்டு வரையிலான ரயில்வே மேம்பாலம் பணிகள் முடிந்த நிலையில் திறந்து வைக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல கிலோமீட்டர் சுற்றி வருவதை தடுக்கும் வண்ணம் 2009ஆம் ஆண்டு இந்த மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டன. உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் உரிய நிதி ஒதுக்கப்பட்டு 1045 மீட்டர் தூரத்திற்கு பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தனியார் விடுதியில் அனுமதியின்றி பாறைகள் உடைக்கப்படுவதை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தடுத்து நிறுத்தினர்.
நீலகிரி மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்டவும் கிணறு வெட்டவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனை மீறி அனுமதியின்றி பாறைகள் உடைக்கப்படுவதாக எழுந்த புகாரில் தனியார் விடுதியில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி பணிகளை தடுத்து நிறுத்தினர். விதிமீறலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தனர். யுக்ரைனில் நிலவி வரும் மின்சாரம் தட்டுப்பாடு காரணமாக விலங்குகளை கதகதப்பாக வைத்துக் கொள்ள கேவ் உயிரியல் பூங்காவில் மர அடுப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. யுக்ரைனில் தற்போது கடுமையான பனிப்பொழிவு இருந்து வரும் சூழலில் பூங்கா நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் ஏராளமான வன விலங்குகளை கதகதப்பாக வைத்துக் கொள்வதோடு அவற்றிற்கு தேவையான உணவுகளை உரிய நேரங்களில் அளித்து வருகின்றனர். வடகொரியாவின் ஹெம்கியோங் மாகாணத்தில் புனரமைக்கப்பட்டு முழுமையடைந்த தொழிலாளர்களுக்காக சொகுசு விடுதியை அதிபர் கிம் ஜாங் உன் திறந்து வைத்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து நீராவி குளியல் அறைகளையும் ஆய்வு செய்து அங்கிருந்த ஆண்கள் மற்றும் பெண்களுடன் கிம் ஜாங் உன் பேசிய காட்சிகளும் வெளியாகியுள்ளது. யுக்ரைனில் நிலவி வரும் கடுமையான பனிக்காலத்திற்கு மத்தியில் ஒடேசாவில் உள்ள கடற்கரையில் பறவைகளுக்கு உணவிட்டு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர். உறைந்து கிடக்கும் பனிக்கு மேல் பொதுமக்கள் சறுக்கி விளையாடுவதும், மறுபுறம் ஆங்காங்கே உறையாமல் இருக்கும் நீரில் பறவைகள் நீந்திக் கொண்டிருக்கும் காட்சி காண்போரை கவர்கின்றது. இந்தியாவின் 77வது குடியரசு தின கொண்டாட்டத்தில் முன்னேற்பாடாக திருச்சியில் காவல்துறையினருக்கான அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் 250க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் காவலர்கள் துப்பாக்கி ஏந்தியபடி மிடுக்காக அணிவகுத்து நடந்தனர். தேசிய வாக்காளர் தின விருதிற்கு தொழில்நுட்பத்தை திறமையாக பயன்படுத்தும் பிரிவில் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த மாவட்டமாக தஞ்சாவூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி சிறப்பான பணி மேற்கொண்டதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெறும் விழாவில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் விருதை பெறுகிறார். முருகனின் 6வது படை வீடான மதுரை அழகர் மலை உச்சியில் உள்ள பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மங்கள இசையுடன் மூலவர் சன்னதி முன்புள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அரோகரா கோஷமிட்டு தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக உற்சவர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை விநாயகருடன் கொடிமரம் அருகே எழுந்தருளினார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு யானை உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற புனித செபஸ்தியார் கிறிஸ்தவ ஆலய திருவிழாவில் நடைபெற்ற மெகா சமபந்தி விருந்தில் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வில்லக்குறி பகுதியில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கு காணிக்கையாக வந்த ஆடுகள், அரிசி, காய்கறிகளை கொண்டு இந்த பிரம்மாண்ட விருந்து தயாரிக்கப்பட்டது. 2,500 கிலோ இறைச்சி, 1,600 கிலோ அரிசி கொண்டு சமைக்கப்பட்ட அசைவ உணவை ஆயிரக்கணக்கானோர் பசியார சாப்பிட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் உறைபனி தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ள காரணத்தால் தேயிலை செடிகள் கருகி வரும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறையினர் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.